வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இன்றைக்கி சண்டே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காலம்பரை வந்து ஒரு பாஸ்தா தாங்க பண்ணியிருக்கேன். டிஃபனுக்கு ஒரு உப்புமா மாதிரி பண்ணிட்டேன். பாஸ்தா வந்து உப்புமா மாதிரி, பாஸ்தா உப்புமா. அப்புறம் கொண்டக்கடலை எதுக்கு ஊற வச்சுட்டு நைட்டு வந்து சப்பாத்தி சன்னாவுக்கு இப்போயே ஊற வச்சாச்சு. நல்லா 8 hours ஊறினா உங்களுக்கு கொண்டக்கடலை அப்போ தாங்க நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சுட்டேன் இப்போயே. அப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான் இருக்குன்னா, வெஜிடபிள் பிரியாணி, காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணாண்டைக்கு பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான் பொங்கலுக்கு. அதுக்கோசரம் அது மாதிரி பண்ணிடலான்ட்டு போக போக என்னென்ன ரொட்டீன் ஒர்க்குங்கிறத பார்ப்போம். இப்போ சுவாமி கும்பிடணும். உப்புமா பண்ணியாச்சு, அதாவது பாஸ்தா உப்புமா. போகும்போல் சுவாமிலாம் கும்பிட்டாச்சு. முருகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு எல்லாமே வழிபட்டாச்சு. கோலம்லாம் போட்டு சமையல்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா லைவ் போட்டதுனால அவங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. வெங்காய தயிர் பச்சடி, வாழைப்பூ கறி, காலிஃப்ளவர் பக்கோடா, தயிர் சாதம், வெஜிடபிள் சாதம், இதாங்க இன்றைக்கு மெனு. அடுத்ததுக்கு 1 by 1 என்னென்ன வேலை பார்க்குறாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், வரக்கொத்தமல்லி அது எடுக்கலாம். நாளைக்கு களிக்கும் மறுநாள் பொங்கலுக்கும் 2 நாளும் கூட்டு தான் பண்ணணும். இந்த 7 வகையான காய்கறி போட்டு பண்ணணும். அதுக்கு தான் வறுத்துட்ருக்கேன். மிளகாயை வறுக்கணும். அடுத்தது இங்கே இட்லிக்கு ஓடிட்டுருக்கு. உளுந்தானது அரைச்சிட்ருக்கேன். அடுத்தது அரிசி அரைக்கணும். காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் நறுக்கணும். அடுத்தது களிக்கும் உடச்சி வச்சுட்டேன். பாசிப்பருப்பு அரிசி வறுத்து பொடி பண்ணியாச்சு. எதாவது முதல் நாள் வேலையை செஞ்சு வச்சுக்கணுமோ அத்தனையும் நம்ம செஞ்சுக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. அடுத்தது தேங்காயை வந்து உடைச்சி அதையும் வந்து பண்ணி வச்சுருவேன். காலம்பரம் இருந்தால் டக்குன்னு எல்லாமே ஈஸியாக செய்யலாம். நைட்டு வந்து சப்பாத்தி கொண்டக்கடலை கிரேவி இன்றைக்கி நைட்டு டிஃபனு. அடுத்து மறுபடியும் எல்லா ஒர்க்கையும் போடணும். வேலை நிறையா இருக்குது. செம்ம டைட் ஒர்க்குங்க இன்றைக்கி. பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு எல்லாமே மறுபடியும் நாளைக்கு தேவையானது. நாளைக்கு திருவாதிரை வேறு, நாளைக்கு போகி பண்டிகை, அந்த ஒர்க்கு சேர்த்து வச்சு செம்ம வேலை இருக்குது. மாவெல்லாம் அரைச்சி தண்ணியெலாம் பிடிச்சி வச்சு எல்லாம் வெளியே போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. அதுக்கோசரம் தான் தண்ணி பிடிச்சி வைக்கிறது. பீருட்டி தண்ணியை வேஸ்ட்டு பண்ணுறது இல்லைங்க. அந்த தண்ணியை அப்படியே பிடிச்சி வச்சிடுறது. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். எல்லா வேலையும் முடித்தாச்சு. நாளைக்கு மண்டே விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you, குட் நைட்.